கேவலமான இந்த ஸ்டோரியை ஷேர் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்றேன். எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது. 3 குழந்தைங்க இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலிய சரியா பார்க்கவே மாட்டாரு. எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எங்கிட்ட அன்பா பேசுறது இல்ல, அன்பா நடந்துக்கிறது இல்ல. பாசத்துக்காக ஏங்குறவளா எப்பவுமே தவிச்சிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில தான் எனக்கு ஒருத்தர பழக்கமாச்சு. என் வீட்டுக்கு என்னோட வயசை விட சின்ன வயசான ஒரு பையன் வருவான். அவன் எப்பவுமே என்கிட்ட ரொம்ப ஆறுதலாவும் அன்பாவும் பேசுவான். ரொம்ப அன்பா நடந்துப்பான். அவளையா இருக்கும் போதெல்லாம் பாத்துக்கலாம் விடுங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ரொம்ப ஆறுதலா பேசுவான். அப்போ எனக்கு அந்த ஆறுதல் ரொம்ப இதமா இருந்துச்சு. ஹஸ்பண்டை தாண்டி அவன் மேல எனக்கு ஒரு உறவை ஏற்பட்டுச்சு. அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு. என்கிட்ட சம்மதம் கேட்டு அவன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இப்ப என்ன அப்படின்னா அவனை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியல. அடுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபேமிலி என்னால சரியா பார்க்க முடியல. குழந்தைங்களை என்னால சரியா கவனிக்க முடியல. இதனால என்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் சேர்ந்து போயிருமோன்னு பயமா இருக்கு. அவன் கல்யாணம் பண்ணி அவனோட ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கான். அவனோட வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்கும் எனக்கு மனசு